ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விலாக் வந்து நான் டியூஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 20 டேஸ் கழித்து நான் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணுறேன். நேற்று ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்திருப்பேன், நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னு. அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். டியூஸ்டே மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து என்னடா சமைக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. அத்தை வந்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்ததே நானும் வந்து மறந்துட்டேன். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. கையோடு வந்து வெண்டைக்காய் வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து சாதத்தில் போட்டு பரட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த அரிசியை வந்து ஊற வச்சாச்சுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே வந்துடலாங்க. ஏன் நான் வீடியோ வந்து போடலை கிட்டத்தட்ட 20 நாளாக. அப்போ பிஸ்னஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கொஷின்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. நான் பிஸ்னஸ் அப்படின்றது இந்த ஒரு வருஷமாக இருக்கேன். ஆனால் யூடியூப்பில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 இயர்ஸாக நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து இருக்கோம். நிறைய பேர்த்துக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். சில பேர்த்துக்கு வந்து என்னடா இந்த பிள்ளை வீடியோ போடுது, எல்லாமே தப்பாக பேசுது, தப்பாக வைக்குது, நீட்டாகவே வீட்டை வச்சுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சில பேர் அந்த மைண்ட் செட்டில் என்னோடய வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. ஆனால் நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி 2 கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸுமே ரொம்ப முக்கியம். இது என்னோடய யூடியூப் அனுபவத்தில் மட்டும் சொல்லலை, ரியல் லைஃப்லேயும் நான் சொல்கிறேன். தீபாவளிக்கு அப்புறம் என்னோடய சேனலை நீங்களே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 3 வீடியோ தான் வந்து போட்டிருப்பேன். லாங் வீடியோ அப்படின்றதுக்கு நான் இடையில கூட வந்து 2 விலாக் வந்து எடுத்து என்னால் வந்து எடிட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனும் இருந்து நான் ஓகேன்னு இதுக்கு மேலே இந்த வீடியோ போட்டோம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து விட்டுருந்தேன். லைவ்லேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் லாங் வீடியோலாம் வந்து போடுறதே இல்லை, என் பிஸ்னஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் வருதுங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நான் முன்னெல்லாம் வந்து ரெகுலராக வீடியோ வந்து கொடுத்துட்ருந்தேன். இப்போ ரீசன்ட் டேஸில் மட்டும் நான் வீடியோ கொடுக்கறதில்ல அப்படின்றனால உங்களுக்கான டவுட் என்ன அப்படின்னா, அப்போ இவங்க பிஸ்னஸ்ன்னு சொல்லி போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட தாட்டில் இருந்து யோசித்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டுன்னு தான் சொல்லணும். பட் வந்து இருக்க ரியாலிட்டியான சுச்சுவேஷன் அது மட்டும் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்து இடையில வந்து ஆயிடுச்சு. நான் டோட்டலாக வந்து இப்போ கூட நான் வந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னம்னா, இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். அதனால் வந்து நான் வீடியோவில் வந்து வாய்ஸ் கொடுத்து பேசிகிட்ருக்கேன். பட் வந்து இதுக்கான ரீசன், எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து நான் பின்னாடி வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி இருந்தாலும் ஒரு வீடியோவுக்கு முன்னாடி வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரியாலிட்டியை விட்டு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஒரு எப்படி எனக்கு கரெக்டாக வந்து சொல்ல தெரில, ஒரு மேக்கப், ஒரு அழகாக வந்து நின்னா தான் நம்மளை வந்து மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் என்னோடய விலாகில் வந்து கிடையாது. நான் ரியல் லைஃப்லேயும் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் அந்த வீடியோலையும் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து நான் நிற்கிறதும் அதே மாதிரி தான். இந்த மேக்கப் சென்ஸு அந்த மாதிரி ஒரு ஆக்டிடியூட்லாம் வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட வந்து கிடையாது. அதனாலேயே என்னமோ தெரில, எனக்கு அந்த பழக்கம் வந்து வரல. நான் ஆரம்பத்துலேருந்து எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி என்னை பார்த்து பழகின மக்களுக்கு நான் திடீர்னு வந்து ஒரு மேக்கப்பாகவோ ஒரு அழகாகவோ நின்று காட்டணுன்ற அவசியமும் எனக்கு இது வரைக்கும் ஏற்படலை. நான் இது ஏன் இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு வீடியோ ஒரு வீடியோன்ற ஒரு கமெண்டில் வந்து என்னை வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களோட தோற்றம், உங்களோட ஆக்டிடியூடு, உங்களோட அந்த ஒரு ஹேபிட்லாம் மாறுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எப்படா நான் அப்படி மாறினேன், 4.5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கோம். இன்னும் சில பேர் வந்து நம்மளை இன்னும் புரிஞ்சுக்காமல் சில பேர் நடந்துக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வீடியோ வந்து நான் வந்து ரெகுலராக தரேன், திடீர்னு வந்து கொஞ்ச நாள் 20 டேஸ் வந்து கேப் விட்டு நான் தரதுக்கும் பல காரணங்கள் வந்து இருக்குது. பிஸ்னஸ்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது நானும் மணியும் மட்டும்தான். இந்த கிளாத்திங் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து சின்ன ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இது பெரிய ப்ராசஸ். நாங்கள் ஆக்சுவலாக ஜஸ்ட் சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நானும் மணி வந்து உள்ளே வந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு பெரிய கடல்ரா அப்படின்றது. உள்ளேயும் வந்தாச்சு, வெளியே போனால் நல்லா இருக்காது நமக்கு. ஏன்னா இது ரொம்ப பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயம், விட்டுட்டு போகிறக்கு மனசு இல்லை. யூடியூப் எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சி யூடியூப்பாக நான் உள்ளே ஆரம்பித்து வந்தேன். அதை விட்டுட்டு போகிறக்கும் என்றைக்குமே மனசு வராது. அதே மாதிரி தான் என்னோடய பிஸ்னஸும். சம்டைம் வந்து சில பேர் அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வந்து அப்செட்டாக இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கும், ஓ இது வேறு, இந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வேறு, பிஸ்னஸ் லைஃப் ஸ்டைலுன்றது வேறு அப்படின்றத வந்து பிரித்து சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி தான் இந்த வீடியோ எடுத்து நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். யாராச்சும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா ரொம்ப சாரி. வாய்ஸ் வரல. மணி ஏதோ வேலை பார்க்க போகிறாருங்க. கிண்டல் பண்ணாத கிண்டல் பண்ணலை, பேசக்கூடாதுன்னு இருக்காங்களா? நிறைய பேர் நினச்சிட்டாங்க, அப்போ மகிழினி கிட்ஸ் சாருக்கு மட்டும் வீடியோ போடுறீங்க, ரித்து விலாக் ஸ்கூல் வீடியோ போட மட்டும் முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நீயும் சேர்ந்து பதில் சொல்லணும். மணி ரெடி ஆகிட்டாருங்க பேசுகிறதுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். வீடியோவில் பேசி நாங்கள் 2 பேரும் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லப்போனால் விளாக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. மாதத்தில் இந்த மாதம் இன்னைக்கு தேதி 18, ஒரே ஒரு வீடியோ தான் கொடுத்துருப்பேன், லாங் வீடியோ. சரி, இன்னைக்கு வந்து ஃபுல் டே விளாக் மீனாக எடுக்கிறேன்னுச்சு. காரணம் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நம்ம போட்டுக்கிட்டே இருந்துருக்கணும், போட முடியல. ரீசன் என்னென்னா, மீனாவுக்கு வந்து தொண்டையில் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு வலி இருக்குது. அதாவது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு ஜவ்வு மாட்டம் இருக்குது. அது வந்து கத்தி பேசினாலோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் அது வந்து மீனாவோட வாய்ஸ் வந்து அடைச்சிருது. அதனால் வந்து ஃபுல் வீடியோவை வந்து மீனாவால் கொடுக்கறதுக்கு முடியல. ஒரு 10-15 நாளாக முடியல. ஒரு மினி விளாகோ இல்லை மகிழினி கிட்ஸ் இருக்கோ வீடியோ போடும்போது அந்த 1 நிமிஷத்து வீடியோக்கே ரொம்ப தம்மு கட்டி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் எடுத்து 2-3 விளாக்லாம் எடுத்துச்சு. அதை எடிட் பண்ணி போட முடியல. நானாவது எடிட் பண்ணி போட்டிருக்கணும், எனக்கும் நேரம் இல்லை. நீங்கள் நினச்சிருக்கலாம், அப்போ மகிழினி கிட்ஸ் சாருக்கு மட்டும் உங்களால் பேச முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மகிழினி கிட்ஸ் சாருக்குமே வந்து நாங்கள் போன வாரம் வியாழக்கிழமை கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்த வீடியோவே நான் நேற்று தான் போட்டிருப்பேன். நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், ரோட்டில் வந்து வண்டி பஞ்சர் ஆகிலாம் மாட்டினது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃப்ரைடே சுத்தமாக வரல வாய்ஸு. இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு 7:30க்கு மேலே என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார். அந்த அன்னைக்கு டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்ளீட்டாக வாய்ஸ் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்றாங்க. அது எதனால சிங்கர்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்குலாம் வரும் அப்படின்ற மாதிரி கத்தி தெரில. அது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து காட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் வந்து எதனால் அடைக்கிறன்றது காட்டியிருந்தாங்க. ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்தால் அது கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும். அது ஃப்யூச்சரில் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டேஜ்னால ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் பண்ணோம். இப்போயே தெரியும் மீனாவோட வாய்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த திக்கி வரும். லைவ்ல நான் பேசியிலே வந்து லைவில் பேசிகிட்டு இருக்கையிலே ரொம்ப நேரம் வந்து கண்டினியூவாக பேச முடியல. அப்பப்போ வந்து அடைச்சிருச்சு. அந்த டேப்லெட் வந்து ஒரு 6 days கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் மாத்திரை ரெஸ்ட்டில் எடுக்கணும். ஸோ பேசாத ஆக்ஷன் ஒன்லி. நான் அதனால சும்மா கிண்டலில் பேசக்கூடாது. ரியாலிட்டியான என்னோட சுச்சுவேஷன் அதுதான். நான் அதனால தான் வந்து மகிழினி கிட்ஸ் சாருக்காகட்டும் ரித்து விலாக்ஸ்க்கும் மேஜரான என்னால் வீடியோஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடுவோம். இன்னொன்று சொல்லப்போனால் உண்மையாகவே கொஞ்சம் பிஸி தான், பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸின்றனால தான் வந்து பண்ண முடியல. ஒரு ஷார்ட்ஸ் கூட நம்மளால் எடிட் பண்ணி போடுறதுக்கு முடியல. ஏன்னா நம்மளே வீடியோ எடுக்கணும். யோசிச்சு பாருங்கள், மகிழினி கிட்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு மட்டும்னா அது ஏன்னா அவ்வளோ ஸ்டாக் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து நம்ம முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இம்பார்ட்டண்ட்டு, இதுவும் இம்பார்ட்டண்ட். அதுக்காக இதை சொல்லலை. அதனால் வந்து அதுக்கே நம்ம வீடியோ எடிட் பண்ணணும், நம்ம போஸ்ட் போடணும், நம்ம பேக்கிங் பண்ணணும். வேலைக்கு ஆள் இருக்காங்க, இன்றைக்கி வரல அவங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதுக்குரிய மெனக்கடல் இருந்தால் அந்த பொம்மை வாங்கணும், ஸ்டிக்கர் இது பண்ணணும், ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். அதோட இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது எதுக்காண்டினா பின்னாடி ஸ்டிக்கர் வந்து நம்ம ஒட்டலாம் அப்படின்றதுக்காண்டி, இந்த கபோர்டோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி இருக்கும். ஏன்னா வெப்சைட்டில் வந்து ஃபோட்டோ ஷூட் ஏற்றுறதுக்கு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதனால் வந்து பண்ணலாம். ஏன்னா மேலே வந்து ஸ்டூடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டூடியோ செட்டப் பண்ணால் கூட நம்ம இந்த ஃபோனில் வந்து என்னென்னா எடுக்கும்போது இருட்டாக இருக்குது. நம்ம லைட்லாம் போட்டால் கூட அந்த செவுத்தோட பெயிண்டிங் வந்து அப்படி இல்லை. நீ தான் பர்சனல் பிராண்டிங், மகிழினி கிட்ஸோட பர்சனல் பிராண்டிங்கே நீ தான். அதனால் அப்படி நீயே எப்படி சொன்னேன்னா அப்படி சொல்லக்கூடாது, சரியா? அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால தான் போட முடியல. இந்த ஃபியூச்சரில் என்ன சொன்னாலும் நம்ம அடுத்து போகிறோன்னு சொன்னாலும் நான் திரும்பியும் கொஞ்ச நாள் வந்து அந்த வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் எந்த அளவுக்கு வீடியோ போடுறோமோ அந்தளவுக்கு போடுறோம். கண்டினியூ பண்ணுறதுக்கு முடிஞ்சளவு முயற்சி பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. சொல்ல வேண்டியது இதுதான், சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். நானுமே நாங்கள் 2 பேருமே வீடியோவில் உட்காந்து பேசணும் முடிவு பண்ணுறோம். நான் முடியல. இதுதான் ஸ்டிக்கர், இதுதான் வந்து வாலில் ஒட்ட போகிறோம்.
வால் ஸ்டிக்கருங்க. இதை ஒட்டிட்டு நான் எப்படி இருக்கு அப்படின்றத இதுவும் மீனாவோட ஐடியா தான். ஒட்டிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. சரி பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு 3 ரோல் தான் வாங்கணும். நம்ம இதை அப்படியே போட முடியாதுல்ல. அதை நம்ம பண்ணிட்டு ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் இண்டிவிஜுவல். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். மெட்டர்னிட்டி வியர்ஸ் வந்து நம்ம விற்கிறோம். சிலர் வந்து கேட்குறாங்க 999 1100க்கு வந்து 3 பீஸ் தராங்க. நீங்கள் ஏன் வந்து ஒரு பீஸே வந்து 555 ரூபா 555 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம், ஏன் அவ்வளோ கொடுக்குறீங்க, அவ்வளோ ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்மகிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும், இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். டொமஸ்டிக்கு எக்ஸ்போர்ட்டு, அதாவது ரெண்டு விதம் இருக்குது. இன்னொன்று குவாலிட்டி இருக்குது. அதுக்கும் இதுக்கும் குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டி தான் நம்ம வந்து 555 ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொன்னா கூட நம்ம கலெக்ஷன்ஸ் நிக்கிறது இல்ல சொல்லப்போனால் நம்ம 555 ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோட வேற பேஜில் கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 700 750 699 அந்த ரேட்டு கொடுக்குறதா நம்ம வந்து 555 ரூபா கொடுக்குறோம். அதில் வந்து சிலர் எல்லாரும் இல்லை, சிலர் வந்து இவங்க வந்து 399 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே, நீங்கள் அவங்கள்ட்டையும் ஒரு பீஸ் வாங்கி பாருங்க, நம்மள்ட்டையும் வாங்கி பாருங்க, அப்போதான் அதோட இது தெரியும், வாங்கினவங்களுக்கு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படின்னா, இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நான் வியாழக்கிழமை எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் எவ்வளோ பீஸ் என்கிட்ட இருக்குன்னு நீங்களே பாருங்க. அவ்வளோதான் இருக்கு. நான் மேலே வச்சிருக்கிறது ஃபீடிங்ஸ் கொஞ்சம் அவ்வளோதான் இருக்கு. நான் போயிருச்சு. இன்னும் நம்ம வியாழக்கிழமை திரும்பியும் போயிட்டு நம்ம அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. பீஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. 10 பீஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. 4 கலர் கொடுத்துருக்கோம். 3XL வரைக்கும் கொண்டு வரணும். எல்லாம் மேஜராக கேட்குறாங்க. பீஸ் வரும்ன்றது தெரியல. அது வந்தோம்னா அடுத்த கலெக்ஷன் லான்ச் பண்ணிடுவோம். நம்ம அப்படியே லான்ச் பண்ணுவோம். குர்த்தி செட் வேறு லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஏலைன் குர்த்தி டூயல் ஷேடு, நல்லா ஒரு டபுள் ஷேடோ கலரில் இருக்க மாதிரி புதுசாக இறக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக கிளாத்திங் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு கடல் மாதிரி உள்ளே நம்ம போக போக எங்கே போகிறோம்னே தெரில, அந்தளவுக்கு போய்கிட்டே இருக்குது. பட் இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சி பண்ணுறோம். அதுதான் மெயின், வந்து எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அதை நாங்கள் பண்ணுறோம். அடுத்தடுத்து வேற என்ன கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தேடுதல் இதெல்லாமே எக்ஸ்ட்ராவே இருக்குது. சரி ஓகே பார்க்கலாம். இன்னைக்கு டே வந்து நாங்கள் பேசினதுக்கு அப்புறம் எப்படி போயிருக்கு அப்படின்ட்டு இதே வளவலன்னு பேசியிருக்கோம். கோச்சுக்காரங்க ஷேர் பண்ணுறேன், எனக்கு அடங்குது. சரி, நானும் மணியும் வந்து பேசினதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சு ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வேலைக்கு வர அக்கா வந்து லீவு, கொஞ்சம் வெளியே வந்து போயிருக்காங்க, 2 days லீவுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 நாள் நம்ம பிஸ்னஸ் வந்து அப்படியே நிற்காதில்ல. ஸோ வந்து அந்த வேலையை வந்து நான் எடுத்து பார்த்து கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே ரிப்ளை பண்ணிவிட்டு அந்த பேக்கிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அப்பப்போ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஹெல்ப் செய்கிறதுக்கு மட்டும் கூப்பிட்டாரு. இந்த ஸ்டிக்கர் அப்படி அந்த கிழிக்கிறதுக்கு அந்த ஒட்டுற இடம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் வந்து கூப்பிட்டாரு. மற்றபடி அவராக வந்து எல்லா ஸ்டிக்கரையுமே வந்து ஒட்டி விட்டுட்டாரு. இது ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் இது வேணால் ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், வேணுன்றவங்க வேணால் சும்மா செக் பண்ணி பாருங்கள். பெயிண்டிங் காஸ்ட்டுக்கு இது கம்பேர் பண்ணி பார்க்கையில் வந்து எனக்கு ரொம்பவுமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்ச மாதிரி இருந்துச்சு. மொத்தத்துக்கே நான் வந்து 3 ரோல் வந்து வாங்கியிருந்தேன். 190 rupees சம்திங் தான் வந்துச்சு. எங்கள் வீட்டில் மகிழினி ரித்வின் மாற்றி செவுரெல்லாம் வந்து கிறுக்கி அசிங்கமாக வச்சுருந்தாங்க. உண்மையாக இது ஒட்டினதுக்கப்புறம் அந்த செவுத்துக்கே தனியாக ஒரு அழகு வந்த மாதிரி இருந்துச்சு. எங்களது வந்து செவுரு வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன இடத்துல தான் ஒட்டினோம். அதனால் வந்து ஒரு ஐடியா பண்ணி ஜன்னலில் ஒரு சைடு மட்டும் அடைச்சி அதில் அட்டை வச்சு மறைச்சி அதில் வந்து ஒட்டி விட்டுருந்தோம். பட் வந்து லைட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. பெய்யுது, கீழே போகணும். இந்த மழை விடிய பெஞ்சா கூட நாளைக்கு லீவ் விடுவாங்க. படிச்சு காட்டுங்க, அம்மாவுக்கு சொல்லி காட்டு. விரிச்சு ஐயோ, நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி போட்டுக்கலான்னு சொல்லி தான் அங்கே பிளான் பண்ணோம். கருணக்கிழங்கு குழம்பு இருந்துச்சு, அது கூட வந்து தொட்டோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். மணி வந்து எனக்கு அப்படிலாம் வேணாம், எனக்கு ஏதாச்சும் குருமா ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னார். எப்போ பார்த்தாலும் குருமா தானே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இன்ஸ்டாவில் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன். சோயாவில் வந்து கீமா மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து சோயா வாங்கிட்டு வந்து நல்லா வேக வச்சு அதை தண்ணி வடியட்டும் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு இந்த 3யுமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே பேனில் திரும்பி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது கூட சோம்பு, சின்ன வெங்காயம் வந்து போட்டால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட தக்காளி, வரமிளகா வந்து ஒரு 2 மிளகா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அது கூட வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லைட்டாக கொதி விட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட வாசம் போகும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தனியாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, அந்த சோயா வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அதை வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பல்ஸ் விட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப குளகுளன்னு போயிடும். லைட்டாக ஒரே ஒரு இது, இல்லாட்டி நம்ம வந்து ஆனியன் சாப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு ஒரு 2 இழுத்தோம்னா சரியாக போயிடும். நான் வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் ட்ரை பண்ணேன். பட் வந்து ரொம்ப லேசாக போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து கையிலேயே வந்து பிச்சு போட்டுட்டேன். நல்லா ஊறினதுக்கு அதுக்கும் கையில் பிச்சோன்னா நல்லா வேகமாக வந்துருச்சு. ஃபைனலாக நல்லா வதக்கிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அந்த சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுட்ரு போட்டுட்டு மல்லித்தலை போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே நம்ம இறக்கிடலாம். சப்பாத்திக்கு நம்ம அப்படியே உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்டஃபிங் மாதிரி. நம்ம நார்மலாக வேறு குழம்பு கூட இதை வச்சு கொஞ்சம் காரமாக சாப்பிட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மணி சொல்லுவார் கேளுங்க. இன்ஸ்டாவில் பார்த்துருப்பேன். சரியா, அதனால இது செட் ஆகலடான்னு சொல்லிட்டு கையிலேயே வந்து பிச்சு போட்டேன். நான் முடி வெட்டிட்டேன். வெட்டின மாதிரியே தெரியலையே. வெட்டின மாதிரி தெரியலையா? வெட்டின மாதிரி தெரியுதா இல்லையாடா? சைடில் பாப்பா முடி வெட்ட மாட்டேங்க. எங்கே போய் வெட்டினேன்? ஆம்பளை பையன் வெட்டுறதுக்கு தனி கடை இருக்கான், பொம்பளை பையன் வெட்டுறதுக்கு என் மகளுக்கு இருக்கு அறிவு, உனக்கு இருக்கா? சரி சப்பாத்தி உப்பு லைட்டாக கம்மியாயிடுச்சு போலாங்க, அதனால் வந்து லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நிறைய பேர்த்தோட கேள்விக்கான பதில்களும் இந்த வீடியோவில் வந்திருக்கும். யாராச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொயலே சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.